ஃப்யூச்சரில் வரப்போகிற பிரச்சனைகள் எவ்வளவா இருந்தாலும் எல்லாமே அவருடைய புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறது. அதெல்லாம் எதுக்காக எழுதி வச்சிருக்கிறாருன்னா அதிலிருந்து விடுதலை கொடுக்க தான் எழுதி வச்சிருக்கிறாரு. என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். யாரெல்லாம் என்ன நினச்சினுக்கிறீங்க? அதுதான் கேட்டேன். என்ன நினச்சினுக்கிறீங்க? உங்கள் கெட்ட புத்தியை தூக்கி ஓரம் போடுங்க. நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை எப்படி இருக்கிறாரா? சூழ்ந்திருக்கிறார். ஐசியூலே போய் படுத்தாலும் நீங்கள் என்ன யோசிக்கணும்? ஐசியூவில் பத்துன்னு இருக்குமே அப்படின்னு யோசிக்கக்கூடாது. இப்பொழுதும் அவர் என் கூட தான் இருந்து என்னை வழி நடத்துகிறா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? சூப்பர். எத்தனை பேர் வருத்தத்தோடு இருக்கிறீங்க? யாராவது இருக்கிறீங்களா வருத்தத்தோடு, கஷ்டத்தோடு? உங்கள் வருத்தங்கள் யாவற்றையும் கர்த்தர் நீங்கும்படியாக செய்வார். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறது போல் இந்த இடத்துலேருந்து சொல்கிறேன். எப்போதும் சந்தோஷமாக இருங்கள். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? இப்போ சொல்லுங்கள். பாடலேருந்து பார்க்குறேன். நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் நான் சந்தோஷமாக. ஆமாம், பிள்ளைங்க சந்தோஷமாக இருந்தால் தான் பெற்றோருக்கு. பிள்ளைங்க சந்தோஷமாக இல்லைன்னா பெற்றோருக்கு என்ன ஆகும்? பெற்றோர் ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க. அப்போ பிள்ளை ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்குது. யாராவது கஷ்டத்தில் இருக்கிறீங்களா? கஷ்டம் இருக்குதா? நீங்கிடும். வார்த்தை கர்த்தர் பேசினாருன்னா அது யாவற்றையும் கர்த்தர் சொல்லிட்டு தான் அவர் அடிப்பார். புரியுதுங்களா? சொல்லுங்கள். சொன்னார்னா முடிச்சிடுவார். ஆமாம், அவர் செய்கிறத மட்டும்தான் சொல்லுவார், சொல்கிறத மட்டும்தான் செய்வார். இல்லாததெல்லாம் மனுஷனை போல் அவர் எக்ஸ்ட்ரா வார்த்தைகள் விடுகிற தேவனே அல்ல. அவர் சொன்னார்னா நான் வந்துடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், எனக்கு ஒரு விசுவாசம், எப்போதும் விசுவாசம். அந்த விசுவாசத்தில் தான் வாழ்க்கையே பயங்கரமாக ரன் ஆகின்னு இருக்குது. தேவைகளை சந்திக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கர்த்தர் வார்த்தையை பேசினருக்கு பார்த்து சொன்னேன், வெயில் ஓவராக இருக்குது, மழை பெய்யணும்னு. மழை பெஞ்சுதா விழுப்புரத்தில்? எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. மழை பெஞ்சுதா? உண்மையாக அது சொன்ன வார்த்தை, இங்கே சொன்ன வார்த்தை மழை பெஞ்சுதா? பெய்யும்னு சொன்னேன். சீக்கிரத்தில் பெய்யுதா? அது எனக்கு வருத்தமாக இருந்தது. சரி, விழுப்புரத்தில் பெஞ்சுதேடா, எனக்கு பெய்யலையே அப்படின்னு வருத்தத்தோடு இருக்கிறேன். மறாதனால எனக்கு பெய்யுது. ஆனால் உங்களுக்கு பெஞ்ச மாதிரி பெய்யல. நான் வருத்தப்பட்டதை, அதுதான் நம்மளுடைய இருதயத்தின் நினைவுகளை அவர் அறிகிறார். டபால்னு ஒரு 10 நிமிஷம் நல்ல சசன்னு பேஞ்சுது, போதுமா? சந்தோஷமாயிட்டியா? ரைட்டு. எதுக்கு அதை கூட உனக்கு காட்டினேன்னா, அங்கே சொல்கிறது எல்லாத்தையும் நான் செய்து உன் வாழ்க்கையில் இல்லை, சபலுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் முடிக்கிற தேவனாக இருக்கிறேன். ஆமாம், உங்கள் வாழ்க்கையில் சொன்னதை எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் என்னென்னலாம் நினச்சிருக்கிறீங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஏதோ வார்த்தையில் சொல்கிறது அல்ல, தேவருடைய வார்த்தையிலேருந்து சொல்லுகிறேன். நீங்கள் உங்கள் இருதயத்தில் இப்போ என்னென்னலாம் நினச்சிட்டு இருக்கீங்களோ, எத்தனை பேர் சொல்கிறீங்க அதெல்லாம் என் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரத்தில் நடக்க போகுது, எல்லாமே நடக்க போகுது. அப்படி நினைக்கலன்னா ஒரு நிமிஷம் டைம் தரேன், ஒரு 30 செகண்டு. எத்தனை நினைக்க முடியுமோ நினச்சிங்க. எத்தனை நினைப்பீங்க? ஒரு 10, 20, 1000, 10,000 பத்தாது. எவ்வளோ வேணும்னாலும் நினச்சிங்க. நீங்கள் நினைக்கிறதுக்கு மேலே தான் அவர் செய்வார்.
அவர் சர்வ ஞானமுள்ள தேவன். புரியுதுங்களா? ஏதோ பணக்கார கூட தேவன் இருக்கிறவர் அல்ல. அவர் பணக்கார கூடயும் இருக்கிறாரு, குடிசை வீட்டில் இருக்கிறவங்ககிட்டையும் இருக்கிறாரு. புரியுதுங்களா? அவர் எல்லா இடத்துலையும் உலாவுகிற தேவன் அவர். அதனால தான் இந்த பாடல் சொல்கிறது, என் இயலாமையில் செயல்படுவீர். அங்கே இடத்துல யார் செயல்படுறா? நம்மளுடைய இயலாமையில் எல்லாவற்றிலும் அவர் தான் செயல்படுறாரு. அவருடைய கரம் நம்மோடு கூட இருந்து என்றைக்கும் வழி நடத்துகிறதா இருக்கிறது. ஒரு 2-3 வார்த்தை பார்த்துட்டு நம்ம கம்யூனியனுக்குள்ளே கடந்து செல்வோம். சங்கீதம் 139 அதிகாரம். அதுக்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். சங்கீதம் 139:16. கரெக்ட் கரெக்ட். பாருங்க, வார்த்தை இப்படியா சொல்லுகிறது. சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு நினைக்க பார்த்துலாம் வீட்டில் சொல்லி அனுப்புகிறாங்க, தயவுசெய்து இந்த வார்த்தையை சபையில் சொல்லாதீங்க, சொல்லாமல் ஒரு வாரமாவது இருந்து செயல்பட்டு பாருங்கன்னு. அப்போயும் சொல்லிட்டேன்ல. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. சொல்லுங்க பார்ப்போம். என் கருவை, அவரை பார்த்து சொல்லுங்க, என் கருவை உம்முடைய கண்கள். ஆமாம், என் உபவாசத்தை அல்ல, என்னுடைய ஜெபத்தை அல்ல, என்னுடைய கருவை உம்முடைய கண்கள் கண்டது. அடுத்தது சொல்றாரு, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உம்முடைய புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறது. கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹலோ, ஒருத்தன் கேட்டேன், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ 2 நிமிஷத்தில் நினச்சிங்கன்னா 10, 20, 1000. அவங்க என்ன சொல்லிட்டாங்க? எல்லாமே வேணும். கரெக்ட், அவங்க சொன்னது எல்லாமே வேணும். எத்தனை பேர் ஆமான்றீங்க? எனக்கு எல்லாமே வேணும், எனக்கு வேணுங்க. உங்களுக்கு வேணும்னா கூட எனக்கு வேணும். அவர் 10 காரு குத்தா கூட அது எனக்கு வேணும். இப்போ பேராசையை பாரு. அந்த 10 காருக்குரிய காரை மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதை கண்டிப்பாக அவர் பார்த்துப்பார். அந்த 10 காருக்கு ஒரு தேவை இருக்கிறதுனால தான் அந்த 10 காரை எனக்கு தராரு அவர். ஆமாம், அவர் எவ்வளோ வேணாலும் தருவார். இப்போ சொல்கிறாரு, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும். அப்படின்னா என்னது? உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரலாம் எண்ணிங்க. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை. இப்போ சொல்லுங்க, எல்லாமே வேணும்னாங்களே, இப்போ இதுக்குள்ளே எல்லாமே இருக்குது. என்னென்ன இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். சொல்கிறதுக்கே டைம் பத்தாது. முடி இருக்குது, முகம் இருக்குது, கண் இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, நாக்கு இருக்குது, காது இருக்குது, உள்ள நரம்பு இருக்குது, கை இருக்குது, கால் இருக்குது, நரம்புக்கு உள்ள அதுக்குள்ளே நிறைய அமோனியம் எதோ இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் இருக்குது, லிவர் இருக்குது, இன்னும் என்னென்ன அது பிளட்டு இருக்குது, செல்ஸ் இருக்குது, உள்ளுக்குள்ளே வேறு என்ன இருக்குது? அவ்வளோதானா? மண்ணீரல், கல்லீரல், ஆட்டுக்கு தாங்க இருக்குது, எனக்கு இல்லைங்க. உங்களுக்கும் இருக்குது. தலை முடியிலிருந்து அடி பாத விரலும் ஒன்று கூட உருவாகவே இல்லை. சொல்லுங்க, ஒன்று கூட உருவாகவே இல்லை. ஒன்றாகிலும் எத்தனாவது சங்கீதம் 100, அவைகள் அனைத்தும், அவைகள் அனைத்தும் அழகாக சொல்கிறாரு, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே. இல்லவே இல்லைங்க, எதுவுமே இல்லைங்க, எதுவுமே இல்லை. அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும். சொல்லுங்க, அவைகள் இனியந்தான் உருவாகவே போகுது. உருவேற்படும் நாட்களும் எங்கே எழுதியிருக்குதான்? அவருடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அதாவது என்னுடைய முடி
பிப்ரவரி 15ஆம் தேதி தான் உருவாக போகுது. என்னுடைய கண்ணு பிப்ரவரி 16ஆம் தேதி தான் உருவாக போகுது. என்னுடைய காது பிப்ரவரி, ஏன் பிரதர் பிப்ரவரியிலே இருக்கிறீங்க? அப்படி கூட வரக்கூடாது. நம்ம அதுக்கு 10 மாதத்துக்கு முன்னாடி போயிடணும். 10 மாதம்னா எனக்கு 10 மாதம்னா மேவா? கரெக்டாக சொல்லுங்களேன். 8 மாதம் முன்னாடி என்ன வருது? ஜனவரி, சொல்லுமா, டிசம்பரு, நவம்பரு, மே. கரெக்டா? மே. சில பேருக்கு புரியல. மே மாதம் 1ஆம் தேதி முதல் ஹார்ட் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. மே மாதம் 1ஆம் தேதி ஹார்ட் உருவாக போது அவருடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. மே 2ஆம் தேதி என் கண்ணு உருவாக போகிறது அவருடைய புஸ்தகத்தில் எழுதிருது. இன்னும் உருவாகவே இல்லை. அதான் மேட்ரு. உருவாக போது அவருடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. என்னுடைய ஹார்ட்டு மே 3, என்னுடைய லிவரு மே 4, என்னுடைய கை மே 5. என்ன மேலே இருக்கிறீங்க? ஜூனு, ஜூலை, அப்படியே வருது. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபரு, நவம்பரு, டிசம்பரு, ஜனவரி, தொப்புள் கொடி அவருடைய புஸ்தகத்தில் இருக்கிறது. இதெல்லாம் இருந்து பிப்ரவரி 15ஆம் தேதி வந்து வெளியில பாருங்க. இதில் என்ன ஒரு பெரிய மேட்ருன்னா, உருவாகவே இல்லை. உங்கள் கிட்னி முன்னாடி வரலங்க, உங்கள் ஹார்ட் முன்னாடி உருவாகலை, உங்களுடைய கண்ணு முன்ன உருவாகலை. ஆனால் அது உருவாகிற டேட்டு முன்னாடி உருவாயிடுச்சு. எத்தனை பேர்? ஹலோ, சொல்லுங்கள் நல்லா எல்லாருமே சொல்லுங்கள். உங்களுடைய கண்ணு உருவாகலை, உங்கள் ஹார்ட்டு உருவாகலை, உங்கள் கை உருவாகலை, உங்கள் தலை உருவாகலை, எதுவுமே உருவாகலை. ஆனால் உருவே ஆகலை. ஆனால் இதனுடைய டேட்டு முன்னாடியே உருவாயிடுச்சு. இப்போ சொல்லுங்க, அவர் சொன்னதை செஞ்சிடுவார். இன்ன தேதியில் நான் வரணும், நான் உருவாகணுன்றது நம்ம கிட்ட இல்லை. ஆனால் அதெல்லாம் அவருடைய புஸ்தகத்தில் ஏற்கனவே எழுதி இருக்கிறது. உங்கள் சரீரத்தில் என்ன சுகம் வரணுன்றது இப்போ உங்களுக்கு தெரியல. ஆனால் அது என்ன சுகம் அடைஞ்சிருக்குன்றது முன்னாடியே அவர் டேட்டு போட்டு எழுதி வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு என்ன தேவை? உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் தேவையா? அது எப்போ வரணும் உங்களுக்கு தெரியாது. ஆனால் அவருடைய புஸ்தகத்தில் அது எழுதி இருக்கிறது. உங்களுக்கு வீடு வேணுமா? இன்னும் உங்களுக்கு இடம் வாங்கணுமா? அதெல்லாம் எப்போ வரணும் உங்களுக்கு தெரியாது. ஆனால் அதெல்லாம் எப்படியும் வரப்போகுது. அதெல்லாம் ஏற்கனவே அவருடைய புஸ்தகத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். சொல்லுங்க, ஏற்கனவே அவர் எழுதி வச்சுக்கிறாரு. இது வரலாம் 42 வரலாம் வந்திருக்கிறேன்னா அதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும். ஹலோ, சொல்லுங்க பார்ப்போம். இப்போ இப்படி சொன்னால் கொஞ்சம் கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஆமாம், இப்போ கண்டிப்பாக கவனிப்பீங்க. இந்த 42 வருடம் வரையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நான் செதுக்குதில்லை. பத்தியா? அதுக்கு தான் சொன்னேன், நான் செதுக்கல, அவர் எனக்காக செதுக்கி வச்சிருக்கிறாரு. உலகத்தான் சொல்லலாம் இது நான் செதுக்குந்தடா அப்படின்னு. ஆனால் அது அவரு, நான் உலகத்தான் செதுக்குந்தல்ல, ஏற்கனவே அவர் டேட்டு போட்டு அவர் வச்சிருக்கிறதால தான் அது எல்லாமே. அதனால தான் சொல்றாரு, அதிநதின காலத்தில் செய்வார் இல்லை, செய்து முடித்து இருக்கிறார். சொல்லுங்க, செய்து முடித்து இருக்கிறார். என் வாழ்க்கையில் என்னுடைய எதிர்காலத்துக்கு தேவையானதை எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து வைத்து புஸ்தகத்தில் எழுதி வச்சுட்டாரு. அந்த டேட் வர பார்த்து நான் அதை தேடி ஓடுறனோ இல்லையோ, அது என்னை தேடி வந்து விழும். உங்களை பெற்றது யார்? இங்கே உக்காண்டிருக்கீங்க எல்லாருமே. உங்களை பெற்றது யார்? தாய். அந்த தாய்க்கே தெரியாதான் எலும்புகள் உருவாகும் விதம் நீ அறிவாயோ? யார் சொல்றா?
யோபுக்கு கர்த்தர் சொல்றாரு, அறிவாயா? அவன் தாய்க்கே தெரியாது. ஆனால் எல்லாமே அது உருவேற்படும் நாள் முதல் கொண்டு தேவன் அறிந்து அவருடைய புஸ்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார். எல்லாமே நம்ம இஷ்டத்துக்கு ஒன்றா எல்லாம் அவருடைய கரத்தில் கொடுத்துருங்க, தேவனுடைய கரத்தில். உங்களுடைய கவலைகளை நீங்கள் எதுவுமே என்ன வேண்டாம். ஃப்யூச்சரில் நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்த வாரம் என்ன பண்ண போகிறேன், அடுத்த மாதம் என்ன பண்ண போகிறேன், அடுத்த வருஷம் என்ன பண்ண போகிறேன், எதுவுமே நீங்கள் யோசிக்காதீங்க. நீங்கள் யோசிக்கிறது வேஸ்ட்டு. அவர்கள் சிந்தையினாலே வீணரானார்கள். சொல்லுங்கள், சிந்தையினாலே வீணரானார்கள். ஏன் வீணாக போகிறாங்க தெரியுமா? அவங்க அதே யோசிக்கிறது, அதே யோசனை இருந்துட்டு இப்போ நடக்கிற சந்தோஷத்தை விட்டுறது. எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கிறீங்க? சில பேர் பாருங்கள், வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க. வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க. அவங்க வீட்டில் போய் பாருங்கள், எதையாவது ஒன்று யோசிச்சிக்கினே இருப்பாங்க, தனிமையிலே இருப்பாங்க, ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கினே இருப்பாங்க. அவ்வளவும் என்னது வீண். ஒன்றும் அவங்க அதை யோசிக்கிறதுனால ஒன்றும் நடக்க போகிறதே கிடையாது. ஏன்னா எல்லாமே ஒருத்தர் யோசித்து திட்டம் பண்ணி வச்சு தான் நம்மளை உள்ளே எங்கே இந்த பூமியிலே அனுப்பிச்சிருக்கிறாரு. அப்போ அவர் திட்டம் பண்ணி அவர் என்னை உருவாக்கி அவர் என்னை அனுப்புனார்னா, அப்போ முடிவு வரைக்கும் யார் என்னோட கூட இருந்து வழிநடத்த போகிறா? என்னுடைய இயலாமையிலும் அவர் தான் என்னோட கூட இருந்து வழிநடத்த போகிறாரு. அவருடைய கரம் என்னை தாங்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், நீங்கள் நினச்சிக்கிறது தான் விட்டுருங்க. வேதத்தில் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இருக்கிறாங்க. ஸ்டார்டிங்லேயே வந்துட்டாங்க. யார் அவர்? ஈசாக்கு. அப்புறம் யார்? யாக்கோபு. ஈசாக்கு 40 வயசில் கல்யாணம் ஆச்சான். எத்தனை வயசில்? ஆமாம், யாக்கோபுக்கு சீக்கிரம் ஆயிடுச்சு. ஈசாக்கு 40 வயதில் திருமணம் ஆச்சு. ஆனால் அவன் தேவனுக்கு சித்தமாக விட்டுட்டான். ஆனால் யாக்கோபு அவராக ஓடினார். ஓகேங்களா? யாக்கோபு என்ன பண்ணார்? அவராக ஓடினார். ஆனால் வசனம் சொல்லுது, ஈசாக்கு விருத்தாப்பியம் உள்ளவனாய் இருந்து மரித்தான். நல்லா வாழ்ந்து சுகித்து மரித்தான். ஆனால் பார்வோன்னு யாக்கோபை பார்த்து கேட்குறான், என்னப்பா உன் பேர் என்ன, உனக்கு என்ன வயசு, நீ எப்படி இருக்கிறன்னு கேட்க பார்த்து அவன் சொல்கிறான், வாழ்க்கை சஞ்சலத்தால் நிறைந்திருக்கிறது, ஒய்ஃபாவ மோசமான நைஃபு, அதனால் போச்சு ஏன் லைஃபுன்ட்டான். யார்? யாக்கோபு. ஆனால் ஈசாக்கு என்ன சொல்கிறாரு? விருத்தாப்பியம் உள்ளவனாய். சொல்லுங்கள், விருத்தாப்பியம் உள்ளவனாய் இருந்து வாழ்ந்து மரித்தான. காரணம், தேவனுடைய சித்தத்திற்கு அவன் ஒப்பு கொடுத்து வாழ்ந்தனால. அடுத்த வசனம் படிப்போம். சங்கீதம். இப்போது யார் அறிகிற அறிவில் நம்ம வளரணும்? தேவனை அறிகிற அறிவில் வளரணும். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சங்கீதம் மட்டும்தான் படிக்க போகிறோம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தாவே நீர் துன்மார்க்கனா? சங்கீதம் அப்படியா? 139ஆம் அதிகாரம். அது மட்டும்தான், அதை விட்டு நான் வேறு எங்கேயும் போக மாட்டேன். சங்கீதம் 139 எடுத்து வச்சிங்க. 1ஆம் எடுத்துட்டியா? 139:1. இதை விட்டு நான் வேறு எங்கேயுமே வெளில போக மாட்டேன். அப்படியே இதை மட்டும்தான் படிச்சுட்டு கம்யூனியனுக்குள்ளாக போகலாம். இங்கே பாருங்க. சரி, அங்கே என் கருவை ரைட்டு. சரி, நீங்கள் வீட்டில் போய் படிங்க, நான் பைபிள்லேருந்து படிக்கிறேன். கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். எங்கே போட்டிருக்கணும் கோடு? எங்கே போடணும்? அறிந்திருக்கிறீர். சொல்லுங்கள், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். சூப்பர் சூப்பர். கர்த்தாவே சொல்லுங்கள், நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அடுத்த வாசனம், அறிந்திருக்கிறீர் போன அடுத்த வாசனம். என் உட்காருதலையும் என் எழுதலையும் அறிந்திருக்கிறீர். இங்கே பாருங்க, உங்களை நீங்கள் அறியணும்னு அவசியம் இல்லை. மற்றவங்க உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கணும்னு கேட்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் என்ன துன்பப்பட்டுனுக்கிறீங்கன்னு கேட்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே கர்த்தர் உங்களை காண்கிற தேவனாக இருக்கிறார். ஒவ்வொன்றும் கர்த்தர் உங்களை பார்த்துன்னு தான் இருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு தெரியாத கூட அவருக்கு தெரியும். அவர் சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீ இன்றைக்கி நடந்த கஷ்டத்திலே எப்படி சொல்கிறது, இன்றைக்கி இருக்கிற கஷ்டம் துன்பத்திலே நீ இவ்வளோ சோர்ந்துட்டேன்னா, இன்னும் 6 மாதம் கழிச்சு இன்னொரு கஷ்டம் வரப்போகிறதும் அவருக்கு தெரியும். அதுலேருந்து விடுதலை கொடுக்க போகிறதும் அவருக்கு தெரியும்.
இப்போத்தைய கஷ்டத்துக்கு தானே யோசனைக்கிறீங்க. ஃப்யூச்சரில் வரப்போகிற பிரச்சனைகள் எவ்வளவா இருந்தாலும் எல்லாமே அவருடைய புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறது. அதெல்லாம் எதுக்காக எழுதி வச்சிருக்கிறாருன்னா அதிலிருந்து விடுதலை கொடுக்க தான் எழுதி வச்சிருக்கிறாரு. அதனால தான் இந்த இடத்துல சொல்கிறாரு, சங்கீதம் 139 1ஆம் வசனத்திலே, கர்த்தாவே யார் என்னை நானே ஆராய்ந்து அறியல, என்னை யாரும் ஆராய்ந்து அறிய முடியாது, என் உடலுக்குள்ளே என்ன இருக்குதுன்றது மருத்துவரால் ஆராய்ந்து அறிய முடியாது. ஆனால் கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் என் எழுந்திருதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். சொல்லுங்க, நீங்க உக்காந்தாலும் பார்க்குறாரு, அறிந்திருக்கிறாரு, எழுந்தாலும் அறிந்திருக்கிறாரு, நீங்க நடந்தாலும் அறிந்திருக்கிறாரு, படுத்தாலும் அறிந்திருக்கிறாரு, நீங்கள் போகும் இடமெல்லாம் தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். அடுத்தது சொல்றாரு, என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். யாரெல்லாம் என்ன நினச்சினுக்கிறீங்க? அதுதான் கேட்டேன், என்ன நினச்சினுக்கிறீங்க? உங்கள் கெட்ட புத்தியை தூக்கி ஓரம் போடுங்க, நன்மையானதை தேடுங்கள். ஏன்னா அவர் சொல்கிறாரு, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரும் எங்கேருந்து வருது? ஜோதிகளின் பிதாவினிடத்தில் பரத்திலிருந்து வருகிறது. அவரிடத்துல யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. அப்போ தேவன் நன்மையானதை மட்டும்தான் செய்கிறாரு. ஆனால் இங்கே சொல்கிறாரு, என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். அடுத்த வசனம் சொல்றாரு, எல்லாமே பாருங்க அறிகிறார். இப்போ நம்ம யாரை அறியணும்? அவ்வளோதான். இப்போ சொல்லுங்க, அவர் என்ன அறிஞ்சிருக்கிறாரு? அவர் என்னை எல்லாமே அறிந்திருக்கிறார். இப்போ நான் யாரை அறியணும்? தேவனை அறியணும். என்னவா அறியணும்? என்னுடைய எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். நான் உட்கார்ந்தாலும் பார்க்குறாரு, நான் எழுந்தாலும் பார்க்குறாரு, நான் நடந்தாலும் பார்க்குறாரு, நான் படுத்திருந்தாலும் பார்க்குறாரு. எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது, எல்லாமே அவர் அறிந்திருக்கிறார். அவர் அறிந்தவர் என்னை எல்லாவற்றிலும் இருந்து விடுதலையாக்க வல்லவரார் இருக்கிறார் என்பதை நான் அறிய வேண்டும். அந்த அறிவை இப்போ கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இப்போ நான் அதை அறியிறேன். அதனால தான் அவர் சொல்றாரு, நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை எப்படி இருக்கிறாரா? சூழ்ந்திருக்கிறார். நடந்தாலும் படுத்திருந்தாலும், சூப்பராக எழுதியிருப்பார் பெர்க்மன்ஸ் ஐயா, நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து கொள்ளீர், உன் வழிகள் எல்லாம் என் வழிகள் எல்லாம் நீர் அறிவீர், எல்லாம் உம்முடைய கிருபை. என்ன பாட்டது? உம்மை பிரிந்து. ஆமாம், நல்ல பாடல் அது. அழகாக சொல்கிறேன், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறார். ஐசியூலே போய் படுத்தாலும் நீங்கள் என்ன யோசிக்கணும்? ஐசியூவில் பத்துன்னு இருக்குமே அப்படின்னு யோசிக்கக்கூடாது. இப்பொழுதும் அவர் என் கூட தான் இருந்து என்னை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார், சூழ்ந்திருக்கிறார். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். பாருங்க, ஹலோ, நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க, எங்கெங்கே போகிறீங்க, எங்கெங்கே உட்காடுறீங்க, எல்லாமே அவருக்கு என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னமே இதோ கர்த்தாவே அதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். சொல்லுங்க, என் நாவிலேருந்து நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை, நான் கேட்கறதுக்கு முன்னாடியே நீர் அறிந்து எனக்காக செய்கிற தேவன். யாருங்க இது மாதிரி செய்வா? யார் செய்வா சொல்லுங்க? யாரும் செய்ய மாட்டாங்க. எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க, என் நாவிலே சொல் பிறவாததற்கு முன்னமே இதோ கர்த்தாவே அதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். அடுத்த வசனம், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத. சொல்லுங்க, எந்த அறிவு? எந்த அறிவு? ஆமாம், இது எப்படி இருக்குதான்? அறிவு ஆச்சரியமாக இருக்குதான், எனக்கு எட்டாத. ஆமாம், உங்கள் ஆசை எல்லாம் அவருக்கு தெரியும், உங்கள் விருப்பம் எல்லாம் அவருக்கு தெரியும், நீங்கள் என்னென்னலாம் யோசித்து கொண்டு இருக்கிறீங்களோ எல்லாமே அவருக்கு தெரியும். இந்த அறிவை எப்படி இருக்குதான்? என்ன பார்த்து ஆச்சரியமாக இருக்குதான், எட்டாவதுமாக இருக்குதான். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தாவே, என் வாழ்க்கையில் இந்த உலகத்தில் முடிவு பொருந்தும் சகல நாட்களிலும் நான் உன்னோட கூட இருப்பேன் என்று சொன்ன தேவன், அந்த அறிவை அறிகிற அறிவை நீர் எனக்கு கொடுத்திருக்கிறீர். என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீர் இருந்து செயல்பட போகிறீர். எந்த காரியமாக இருந்தாலும் நீர் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்பட போகிறீர். இந்த அறிவை அறிகிற அறிவை எனக்கு நீர் கொடுத்திருக்கிறீரே.
அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? அடுத்த வசனம் என்ன சொல்லுது? 139 எனக்கு மாறுது. ஓ, அதில் வந்துருச்சா? உம்முடைய ஆவிக்கு மறைவாய் எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? அடுத்தது இங்கே வருங்க. நான் வானத்திற்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். சொல்லுங்க, நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கே யார் இருக்கிறா? பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் யார் இருக்கிறா? ஆமாம், பெரிய வெளிப்பாடே இதுதான். இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்குறேன். எப்போதும் உங்கள் கூட தான் இருக்கிறாருன்னு கிடையாது, எப்போதும் உங்கள் கூட தான் இருக்கிறாரு. இதுலேருந்து என்ன தெரியுது? பிசாசு குறித்து நிறைய பேர் பேசுவாங்க. உஷாராரு, ஒழுங்காரு, பிசாசு எந்த நேரமும் உன்னை அச்சு தூக்கிடுவான். நீ கொஞ்சம் இடர்ன உன்னை மரண படுக்கையில் பிசாசு போட்டுருவான். நான் கேட்குறேன், இவர் யாருடைய ரெப்ரசன்டேட்டிவ்னு எனக்கு தெரியாது. யாருடைய ரெப்ரசன்டேட்டிவ்? இப்போ நான் யாருடைய ரெப்ரசன்டேட்டிவ்? யாருடைய ரெப்ரசன்டேட்டிவ்? சூப்பராக சொல்கிறீங்க. அப்போ இவரெலாம் யார்? ஆமாம், நான் யாரை பிரசங்கம் பண்ண வந்திருக்கிறேன்? நான் தேவன் நல்லவர், அவரை பிரசங்கம் பண்ண வந்துக்கிறேன். சொல்லுங்கள், தேவன் நல்லவர், அவரை பிரசங்கம் பண்ண வந்துக்கிறேன். ஆனால் சொல்லுவாங்க, கொஞ்சம் மிஸ் ஆன சொடக்கு போட்டுருவான், உன்னை தூக்கிடுவான். அப்போ இவர் டைரெக்டாக எங்கே போய் ஜாயின் பண்ணிடணும்? இவர் அங்கே போய் ஜாயின் பண்ணிடணும். ஆனால் நான் யாருக்கு ஊழியம் செய்ய வந்துக்கிறேன்? ஆமாம், இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நடந்தால் அந்த வசனம் சொல்லுது, வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயும் இருக்கிறீர், பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கே இருக்கிறீர்னா, அப்போ அவனுக்கு ஒன்றுமே அவன் கரத்தில் இல்லை. காரணம், மேலே போனாலும் அவர் தான் இருக்கிறாரு. என்னுடைய தேவன் சொந்த இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பி பாதாளத்தில் உள்ளவர்களை ஒரு கூட்டத்தை தூக்கின்னு மேலே எழுப்பின தேவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை நான் மிஸ் ஆகி பாதாளமே போனாலும் அங்கேயும் அது யாருடைய ராஜ்யம்? அது பாதாளம் யாருடைய ராஜ்யம்? பிசாசுடைய ராஜ்யம். அங்கேயும் அவருடைய கரம் என்னோடு கூட இருந்து என்னை பாருங்க, எவ்வளோ நல்ல தேவன், எப்படி பேசுகிற பாருங்க. பாதாளத்தில் படுத்திருந்தாலும், எந்த வசனம்? ஆமாம், வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் அங்கேயும் அவர் தான் இருக்கிறார். நம்மளுடைய தேவன் யார்? கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர் என்பதை அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் மிஸ் ஆக மாட்டீங்க. பூமியிலையும் உங்களுக்கு ஜெயமான காரியம்தான், பூமிக்கு அடுத்ததுலேயும் உங்களுக்கு ஜெயமான காரியம்தான். மிஸ் ஆனாலும் அந்த இடத்துல இருந்து அவர் நீங்களே ரொம்ப குளிருதுப்பா, கொஞ்சம் வெளில போய் படுக்கலாம்ப்பா அப்படின்னா கூட அங்கேயும் அவர் தான் உட்காந்து இருப்பார். இல்லைப்பா ரொம்ப வெயிலாக இருக்குது, நான் உள்ளே போய் கொஞ்சம் பத்துக்கிறேன்னாலும் அங்கேயும் அவர் தான் இருக்கிறார். இதில் நீங்கள் ரெண்டு அர்த்தத்தில் நீங்கள் புரிஞ்சிங்க. நான் அந்த அர்த்தத்துக்கு போகணுன்னு அவசியம் எனக்கு கிடையாது. எங்கே போனாலும் அவர் உங்கள் கூடயே தான் வர்றாரு. எவ்வளோ கொஞ்சம் நல்ல தேவன் பாருங்களேன். அப்போ அவர் எப்படி பார்த்துன்னுக்கிறாராம்? உட்காருதலையும் எழுதுதலையும் பார்க்குறாராம், படுக்கிறதையும் பார்த்துன்னுக்கிறாராம், நான் நடந்தாலும் பார்க்குறாராம், படுத்திருந்தாலும் பார்க்குறாராம். அப்படின்னா என்ன பண்ணுறாரு? இப்போ நான் இங்கே படுத்துனுக்கிறேன்னு வச்சிங்களேன், அப்போ அவர் என் கூடயே வந்து அவரும் பெட்ஷீட் எடுத்துன்னு வந்துடுறாரு கூட. சொல்லுங்கள் பார்ப்போம். நான் தலைகாணி பெட்ஷீட் எடுத்துன்னு போனால் அவர் அங்கே வந்துடுறாரு. டக்குன்னு ரொம்ப கொட்டை விட்றேன், நீங்கள் அந்த ரூம் போ அப்படின்னு அவர் சொல்லிட்டாங்கன்னா, இப்போ நான் தலைகாணி எடுத்துன்னு பெட்ஷீட் எடுத்துன்னு போனார்னா என் பின்னாடி அவரும் என்ன பண்ணுறாரு? தலைகாணி பெட்ஷீட் எடுத்துன்னு வராரு. என்னை அசிங்கப்பற்றி ஒரு இடத்துலேருந்து துரத்தி விட்டுட்டாங்கன்னா நானும் உன் கூட வரேன், கூடயே வராரு. எங்கே போனாலும் என் கூட வராரு.
எங்க போனாலும் வராரு, எங்க போனாலும் வராரு. பாதாளத்துக்கே வராருங்க, நரகத்துக்கே வராரு. வா நானும் வரேன். உன்னை அவன் தானே குற்றம் சுமத்தினா, உன்னை அவன் தானே குற்றம் சுமத்தி உன்னை கீழே கூட்டு போனா, வா நான் வரேன். என்னுடைய ரத்தத்தினால கழுவி உன்னை மறுபடியும் மீண்டுமாக நான் உன்னை ஆமா இந்த அறிகிற அறிவை, எந்த அறிகிற அறிவை? இது எனக்கு எப்படி இருக்கிறது? ஆச்சரியமும் என் அறிவுக்கு எட்டாவதுமா இருக்கிறது. இப்ப சொல்லுங்க. ஆமா, நான் பாதாளத்துக்கு பெட்ஷீட் எடுத்துன்னு போனாலும் அவர் வராருன்னா, அப்போ இந்த அறிவை நான் அறியும் போது நிஜமாலுமே எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. அவர் எப்போதும் என்னோட கூடவே இருக்கிறார். அவர் எப்போதும் நல்லவராகவே இருக்கிறார். சொல்லுங்க, நல்லவராகவே இருக்கிறார். யாராவது வந்து அவன் அடிப்பான், உன்னை உதைப்பான், அவன் இப்படி பண்ணுவான், அவன் அப்படி பண்ணுவான்னா டக்குன்னு சேனலை மாற்றிடணும். ஏன்னா அவர் வேற ரெப்ரசன்டேட்டிவ், வேற மூலியமாக வந்திருக்கிறார் அவர். ஆனால் யாரு? கர்த்தர் உன்னை சுகம் கொடுக்க வல்லவராய், கர்த்தர் உன்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நீ திசை கெட்டு போனாலும் அவர் அதை மீண்டுமா உன்னை கொண்டு வருகிற தேவன், சேர்க்கிற தேவன் கர்த்தர். யோனா சின்ன சாப்டர், யோனா என்னது சின்ன சாப்டர், ஆனால் யோனாவில் ஒரு அழகான ஒரு கருத்தை தேவன் வைத்திருக்கிறார். நினிவேக்கு கர்த்தர் யோனாவை போக சொன்னார். எங்கே போக சொன்னார்? நினிவேக்கு. அவன் என்ன பண்ணான்? கிளம்பி எங்கே போனான்? ஆமாங்க. இப்போ நான் ஒன்று கேட்குறேன். டேய், நீ மணிநகர் ஒன்றா தெரு போயிட்டு எண்ணெய் வாங்கினுவான்னா அவன் நான் போக மாட்டேன், நான் சாலாமேடுக்கு போகிறேன்ட்டு போனான்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சரின்னு சொல்லிட்டு, சரி அப்படி விட்டுருங்க. உங்களுக்கு இப்படி கேட்டால் உங்களுக்கு புரியாது. டேய், சென்னை தாம்பரத்தில் போயிட்டு நிறைய பேர் அங்கே சீர் கட்டுனுக்குறாங்க, நீ போய் அங்கே போ, நான் உன்னை வழி நடத்துகிறேன், நீ அங்கே போனோன்னே சரின்னு சொல்லிட்டு அவன் பாண்டிச்சேரி போனால் எப்படி இருக்கும்? போகிறான். எங்கே போகிறான்? நினிவேக்கு பதிலாக எங்கே போகிறான்? போய் கப்பல் ஏறி தர்ஷிஷுக்கு போகிறான். யார்? அது யோனா. ஆமாம், நான் டக்குன்னு நோவான்ருவேன், நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். புரியுதா? அவன் பற்றியா அவருக்கு தெரில, மாற்றி பேச. சரி, நான் மாற்றி பேசினே நினச்சின்னு போங்க, அது எனக்கு கவலையாக கிடையாது. ஏன்னா இதில் ஒரு குழப்பமே இருக்கும். நோவா அதே மாதிரி ஜேம்ஸ், யாக்கோபுக்கும் குழப்பம் வரும். ஜாக்கப்பா, ஜேம்ஸ்னாலும் யாக்கோபு, ஜாக்கப்னாலும் என்னடோ அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி யோசேப்புக்கும் குழப்பம் வரும் பாருங்கள், ஜோசப்புக்கும். சரி ஓகே. இப்போ யோனா தானே கரெக்டா? ஆமாம், ஏன்னா ரெண்டுமே கப்பலில் வருது வேறு. அதுவும் நோவாவும் கப்பல், யோனாவும் கப்பல். இப்போ யோனா கப்பல் வந்து ஏறுறாரு. ஏறி எங்கே போகிறாரு? தர்ஷிஷுக்கு போகிறாரு. தர்ஷிஷ் போனவனே பாருங்கள் தேவன் எப்படிப்பட்ட அற்புதங்கள்லாம் செய்கிறாரு பாருங்க. முதல்ல காற்றை அனுப்புகிறாரு. எங்கே அனுப்புகிறாரு? யார் அனுப்புனா அந்த காற்றை? தேவன் அனுப்புகிறாரு. அந்த காற்று எப்படி தெரியுங்களா இருந்தது? நம்மளுக்கு வந்து சுனாமி மாதிரிலாம் கிடையாது. அது கப்பலே உடையும் அளவு இருக்கு. எது? கப்பல். வசனம் அப்படிதான் இருக்குது. கப்பலே உடைய அளவுக்கு காற்று வருது. ஆனால் எல்லாம் பயப்படுறாங்க. இவன் மட்டும் எங்கே தெரியுங்களா? அடித்தட்டில் போய் நிம்மதியான தூக்கத்தில் இருக்கிறான். அவனுக்கு தாவீது எழுதுறதுக்கு முன்னாடி இவனுக்கு தெரிஞ்சிச்சு போல, பாதாளத்தில் படுக்க போட்டாலும் அங்கேயும் நீர் என்னோட கூட இருக்கிறீன்ட்டு அவன் அடித்தட்டில் போய் படுத்துட்டான். எங்கே? கப்பலின் அடித்தட்டில். இப்போ வந்து பாருங்க, காற்றை அனுப்புனது யாரு? தேவன். இப்போ என்ன பண்ணுறாங்க? யாரா, எதனாலடா இப்படி ஆச்சு? எல்லாம் அவங்கவுங்க தேவனை போய் தேடுங்கடானவனா. அப்புறம் கப்பல் மாலுமி என்ன பண்ணுறாரு? நேராக வந்து யோனா கிட்ட வந்து கேட்க, அப்பா யாரா நீ நிம்மதியாக தூங்கினுக்கிற, நீ உன் சுவாமியை தேடிக்கோ. சுவாமின்னு தான் வரும் அதில். உன் சுவாமியை தேடிக்கோ, நோக்கி கூப்பிடு அப்படின்னு நான் பார்த்து இப்போ சீட்டு குலுக்கி போடணுன்றாங்க பாருங்க. ரெண்டாவது அற்புதம். சீட்டு யார் பேருக்கு விழுது? யோனாக்கு விழுது. ஏன் இதை சொல்கிறேன்னா, யாருடைய ரெப்ரசன்டேட்டிவ்ன்றதுக்காக சொல்கிறேன். யோனா பேருக்கு விழுது. யோனா பேருக்கு வந்தோடனே யோனா என்ன சொல்கிறான்? என்னை தூக்கி கடலில் போட்டுருங்க, என் நிமித்தமாக தான் இது உண்டாச்சு. அதையும் சொல்கிறான். அதுவும் சூப்பராக சொல்கிறான் அவன். அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோக தேவனிடத்திலிருந்து நான் எப்படி இருக்கிறாராம் அவரு? பச்சதே இல்லையா? சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பாருங்க பயபக்தி உள்ளவன் எப்படி இருக்கிறாராம் அவரு?
அந்த பயபக்தி உள்ளவன் தான் நினிவேக்கு போடான்னா எங்கே போனார் சொல்லுங்க, இது முக்கியமான பாயிண்ட்டு. பயபக்தி உள்ளவன் அவன் சூப்பராக சொல்கிறான், சமுத்திரத்தையும் வானத்தையும் உண்டாக்கின கர்த்தராகிய தேவனிடத்தில் நான் எப்படிப்பட்டவன், பயபக்தி உள்ளவன் சொன்ன உடனே எங்கே போயிருக்கணும், நினிவேக்கு போயிருக்கணும். இன்னத்துக்கு நினிவேக்கு கர்த்தர் போக சொன்னார், அந்த ஜனத்தை அழிக்க போகிறேன், அவர்களுடைய அக்கிரமங்கள் எனக்கு எட்டுது, எனக்கு வருது, என்னை நோக்கி வருது, போய் அவன் அழிக்க போகிறேன்னு போய் சொல்லுன்னு. ஆனால் பயந்து யாருக்கு, அந்த கர்த்தருக்கு பயப்படுகிறவன் நினிவேக்கு போல தர்ஷிஷுக்கு போயிட்டார். இப்போ சீட்டு குலுக்கி போட்டால் அவன் பேரில் வந்து தூக்கி போடுங்கன்னு சொல்கிறாங்க, கீழே ஊறான். இப்போ ஊழ்ந்தவொடனே என்ன பண்ணுது, அழகாக ஒரு மீன் என்ன பண்ணுது, லம்பா அடிச்சுது. யார் அடிச்சுது, யோனாவை. இப்போ சொல்கிறேன் பாருங்க, கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து உண்மையாக நடந்துக்கினீங்கன்னா உங்கள் வயிற்றில் என்ன இருக்கும், கரெக்டு. யார் சொன்னா, கரெக்டாக கவனிச்சுன்னு வராங்க அவங்க. கர்த்தருக்கு பயந்து அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து, அவன் அப்படிதான் சொல்றான், பயந்து அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தாங்கன்னா உங்க வயிற்றுல என்ன இருக்கும், மீன் இருக்கும். நீங்க அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கலன்னா மீன் வயிற்றுல என்ன இருக்கும், மீன் வயிற்றுல நீங்க போயிடுவீங்க. எவ்வளோ அழகாக பண்ணுறாரு பாரு தேவன். இப்போ மீன் வயிற்றுல யார் போயிட்டா, யோனா போயிட்டார். இப்போ அங்கிருந்தான் கூப்பிட்றாரு, ஆழியிலும் சமுத்திரத்தின் ஆழியிலும் பாதாளத்திலும் நான் படுக்கை போட்டிருக்கிறேன், ஆனாலும் என்ன கர்த்தர் என்ன தூக்க வல்லவராய். பரவாயில்ல, யோனாவும் முன்னாடி சொல்லியிருக்கிறான், தாவீது சொல்கிறதுக்கு முன்னாடி யோனாவும் சொல்லியிருக்கிறான், தூக்க வல்லவராக இருக்கிறார் அப்படின்ட்டு ஜோம் பண்ணுறாங்க. அவன் ஜோம் பண்ணிட்டு வராங்க. வந்த உடனே கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அதில் அடுத்த அற்புதம் என்னன்னா, முழுகின மீன் கப்பல் போய் எத்தனை நாளில் சேரும்னு தெரியாது, எங்கே, நினிவேக்கு. ஆனால் முழுகின மீன் நேராக நினிவேக்கு அடிக்குது அவரை. தர்ஷீஷுக்கு இப்படி போனவர் அப்படி இருந்த அந்த மீன், ஏய் என்னை கர்த்தர் அனுப்பிச்சிக்கிறாரா, உன்னை தூக்கி போட வச்சது அவர் தான், நீ எங்கே போனோம், மீனுக்கு கட்டளையிட்டு மீனை மிழுங்கி இவர் இப்படி போனவர் இப்படி கூட்டுன்னு வருது. அது கூட்டுன்னு போய் சேர்த்துருச்சு. 3 நாள் பிரசங்கம் பண்ண வேண்டியும் ஒரே நாளில் பிரசங்கம் பண்ணுறான். ஜனங்க எல்லாருமே கேட்டு இப்போ ஜனங்க மனம் திரும்புது. மனம் திரும்பி என்ன சொல்லுது, கர்த்தாவே நீர் எங்களை மன்னிக்க வல்லவராக இருக்கிறீர், நீங்கள் எங்களை ரட்சிச்சிருவீர் கர்த்தாவே அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டில் நீங்கள் எப்படி உட்காந்து பார்ப்பீங்க, அழிக்க சொல்லிட்டாருன்னு ஆள் அமுச்சிக்கிறாரு கர்த்தர், யோனாவை அமுச்சிக்கிறாரு. அவனும் சொல்லிட்டான், இன்னும் 40 நாளில் உங்கள் கதை முடிஞ்சிதுறான்னு சொல்லிட்டான். சொல்லிட்டு போயிட்டான். இப்போ இவங்க நம்மளா தான் என்ன நினைப்போம், வேடிக்கை பார்ப்போம். என்ன வேடிக்கை பார்ப்போம், 40 நாளில் இவங்க அழிய போகிறாங்கன்ட்டு தூரமாக போய் உக்காந்து வேடிக்கை பார்ப்போம். சொல்லுங்கள், ஆமாவா இல்லையா? என்ன புத்தி பாருங்க உங்களுக்குலாம். அப்போ தீர்க்க தரிசனமாக ஒரு மத்தியாஸ்மரி ஆண்டி வந்து இன்னும் 40 நாளில் உனக்கு முடிஞ்சுது கதை அப்படின்னு சொன்னால், அப்போ நீங்கள் உட்காந்து இன்னும் 40 நாள் 39 நாளைக்கு இதுரா அவன் கதை அப்படின்னு பார்ப்பீங்களா? பார்ப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? இவங்க ஜெபிச்ச உடனே கர்த்தர் அடுத்த செகண்டுங்க ரொம்பலாம் இழுத்துக்கினே போல வசனம் இவனை நோக்கி கூப்பிட்றானுங்க, கர்த்தர் மன்னிச்சிட்டாரு. மன்னிச்சிட்டாரு. இப்போ யாருக்கு கோவம் வந்துருச்சு தெரியுங்களா? யோனாக்கு கோவம் வந்துருச்சுங்க. நல்ல கோவம். அவன் கோவம், அவன் 40 நாள் அழிஞ்சிடும்னு சொல்லிட்டு மேலே போய் உக்காந்து பார்க்குறான். யாரை பார்க்குறான்? நினிவே ஜனங்களை பார்க்குறான். எதுக்கு பார்க்குறான் தெரியுங்களா? அவங்க அழிஞ்சு போயிடுவாங்கன்னு பார்க்கல. அதுதான் அங்கே மேட்ரு. அழிஞ்சு போயிடுவாங்கன்னு பார்க்கல. இப்போ கர்த்தர் விடுதலை கொடுத்துட்டாரா, கோவப்படுறான். யார்கிட்ட கோவப்படுறான்? கர்த்தர்கிட்ட. எனக்கு முன்னாடியே தெரியும், கர்த்தர்கிட்ட சொல்கிறாங்க. அவன் அந்த வசனம் தான் போடுங்க டக்குன்னு. விஷமாக இருந்து அவனுக்கு கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணான், கர்த்தாவே
நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? என்ன சொல்லவில்லையா? நீர் நல்லவர், நீர் இப்படிதான் சொல்லுவீங்க, ஆனா அழிக்க மாட்டீங்க, அவங்கள விடுதலை பண்றீங்க, நீங்க எனக்கு தெரியாதா? எனக்கு கரங்களை தட்டுங்க. இதெல்லாம் அதை தான் சொல்றேன். நீங்க அதுதான் இந்த 139ஆம் சங்கீதம் வீட்டில் போய் படிங்க. உங்களை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறாரு. அறிந்து இருந்தும் எல்லாவற்றிலும் அறிந்திருக்கிறாராம். என்னது சொல்லுது வசனம்? முதல் வசனத்திலிருந்து சொல்லுது அறிந்திருக்கிறார், அறிந்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். நீங்க பச்சைனே வாங்கல. அறிந்திருக்கிறார், அறிந்திருக்கிறார், நடந்தாலும் அறிந்திருக்கிறார், படுத்தாலும் அறிந்திருக்கிறார். லாஸ்டா சொல்லிட்டு தான் வந்து சொல்றாரு, பாதாளத்தில் படுக்க போட்டாலும் அங்கேயும் நீங்க தான் என் கூட வந்து இருக்கிறீங்க. யாரா பயன்படுத்தினா? பழைய ஏற்பாட்டுக்கு அல்லது தேவன் எவ்வளோ கிருபை உள்ளவரா இருக்கிறாரு பாருங்க. அப்போ எங்கே இருந்தாலும் எனக்கு விடுதலை உண்டு. அவன் தேவனை நல்லா அறிஞ்சு வச்சிருக்கான். யாரு? யோனா. இவர் சொல்வார், ஆனால் செய்ய மாட்டார். அவன் பாருங்க, தேவனே எவ்வளோ தைரியமாக கேள்வி கேட்குறான் பாருங்க. சொல்லவில்லையா, இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீசுக்கு, ஆனால் தான் நான் நினிவேக்கு போல தர்ஷீசுக்கு போனேன். எப்படி நீங்கள் காப்பாற்றுறீங்கன்னு தெரியும், நான் சொல்லி என்ன பிரயோஜனம்? புரியுதுங்களா? நான் என் வாழ்க்கையில் பிரதர், நான் வந்து முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா? ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், இந்த விழுப்புரத்தில் நான் செஞ்ச பாவம் மாதிரி யாரும் எல்லாட்டுமே பண்ணிட்டேன். யாரும் இல்லை, நம்ம சபை விசுவாசி தான். நீங்கள் அதுக்குள்ளே கணக்கு போட்டுன்னு யோனா மாதிரி 40 நாள் போய் உக்கான்னு யோசனை இருக்காதீங்க. யார் அவர் அப்படின்னு யோசனை இருக்காதீங்க. என்னுடைய இதுக்கெல்லாம் மன்னிப்புன்றதே கிடையாது பிரதர். ஆனால் கர்த்தரோ கிருபை உள்ளவராக இருந்து இன்னைக்கு எவ்வளோ என்னை சுற்றி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அதை எல்லாவற்றையும் கர்த்தர் என்னை விடுதலை கொடுத்து இன்னைக்கு கொண்டு வந்து என்னை பயங்கரமாக நிறுத்தியிருக்கிறார். ஒருத்தரையும் கெட்டு கர்த்தர் விட மாட்டாருங்க. பழைய ஏற்பாட்டில் இந்த இவ்வளோ பண்ணியிருக்கிறாரு. புதிய ஏற்பாட்டில் சொல்றாரு, ஒருவனும் கெட்டு போகாமல், ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவேன் என்பதற்கு அவர் கொடுத்த வாக்கு தத்தமாக இருக்கிறது. அது யார் என்ன கொடுத்துருக்கிறார் நமக்கு? வாக்கு தத்தம். வாக்கு தத்தம்னா என்னறீங்களா? வாக்கு தத்தம்னா என்னறியுமா? செஞ்சு முடிச்சிடணும். அழகாக சொல்கிறேன் பாருங்களேன். உங்களுக்கு நான் 1 லட்ச ரூபா பேனா ஒன்று கொடுக்குறேன். 1 லட்ச ரூபாய்க்கு பேனா எதுக்கு பிரதர் எனக்கு அப்படின்றீங்களா? 1 லட்ச ரூபாய்க்கு வண்டி வாங்கி கொடுக்குறேன், ஓகேவா? ஒரு பைக் ஒன்று வாங்கி கொடுக்குறேன். கொடுக்க பார்த்து நான் சொல்கிறேன், 1 லட்ச ரூபா ஆச்சு, இருந்தாலும் அதை நீ ஒரு ரூபாவாவது எனக்கு கொடு அப்படின்னு நான் உங்ககிட்ட 1 ரூபா வாங்கிக்கிறேன். எவ்வளோ வாங்குகிறேன்? 1 ரூபா தான் நான் சொல்கிறேன். 1 லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ சொல்கிறேன்? 1 ரூபா தான் இருக்குது. இப்போ நீங்கள் வெளில போய் என்ன சொல்வீங்க? இந்த வண்டி எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிச்சின்னு சொல்வீங்களா? 1 லட்ச ரூபா அவர் எனக்கு கொடுத்து வாங்கி கொடுத்தாரு, ஆனாலும் என்கிட்ட 1 ரூபா வாங்கிக்கினாரு. அப்போ என்ன ஆகிடுது? 1 லட்ச ரூபா அடி ஆகுதா, 1 ரூபா அடி ஆகுதா? 1 லட்ச ரூபா அடி ஆகிடுது. எதனால்? அவர் வாங்கி கொடுத்தது உண்மைதாங்க. அவர் 1 லட்ச ரூபா வாங்கி கொடுத்தது உண்மை, ஆனால் 1 ரூபாய்க்கு நான் கொடுத்தது உண்மை. அப்போது 1 லட்ச ரூபா பொருளாக இருந்தாலும் அந்த 1 ரூபாயில் எல்லாம் என்ன ஆகிடுது? அடி ஆகிடுது. அப்போ வாக்கு தத்தம் என்பது என்னன்னா, அவர் சொன்னார்னா அவர் தான் செய்வார். இதில் நான் செஞ்சேன்னா அங்கே எதுவுமே, அது இலவசமே கிடையாது. சொல்லுங்க, அது இலவசமே. ஆனால் தான் பாடணும், கிருபையாய் இலவசமாய் நீதிமானாய். நான் எதுவுமே செய்யலைங்க, எல்லாமே அவர் செஞ்சார். நான் என் கண்ணு வரவே இல்லைங்க, ஆனால் கண்ணு வரத்துக்கு முன்னாடியே டேட்டை அவர் எழுதி வச்சு அந்த டேட்டுக்கு செஞ்சாருங்க. என் முடி வளரவே இல்லைங்க, அந்த முடி உருவாகிறதுக்கு முன்னாடி அவர் டேட்டு வச்சு செஞ்சார். எல்லாமே அவர் தான் செஞ்சார். சொல்லுங்கள், எல்லாமே அவர் தான் செஞ்சார். நான் செய்யறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரு? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவருடைய வாக்குத்தத்தமாக இருக்கிறது. இதில் நான் ஒன்றும் செய்யணும்னு அவசியமே இல்லை. சொல்லுங்க, நான் ஒன்றும் செய்யணும்னு அவசியமே இல்லை. அவர் எல்லாமே செய்து முடிப்பார். என்னை எந்த இடத்துல வழி நடத்தணுமோ அந்த இடத்துல அவர் வழி நடத்துவார். நான் எங்கே போனோமோ அங்கே என் கூட அவர் வருவார். நான் பாதாளத்தில் படுக்கப்பட்டாலும் அவர் என்னோடு கூட வந்து என்னை தப்பு வைக்க வல்லவராய் இருக்கிறார். இப்போ அடுத்தது சொல்கிறான் பாருங்க, தர்ஷீஷுக்கு ஓடி போனேன். இப்போ சொல்கிறான் பாருங்க, அங்கே
நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும். அவ்வளோதான், அப்படியே நிறுத்துங்க. டேய், நாளைக்கு எங்கே போகிறேன், நினிவேக்கு போயிட்டு நான் அழிக்க போகிறேன்னு போய் சொல்லுன்னொடனே அவன் மனசில் இதெல்லாம் ஓடிருச்சு. என்ன ஓடிருச்சு? சொன்னவரை பற்றி என்ன ஓடிருச்சு அவன் மைண்டில்? நீர் இரக்கமும். பாருங்க, அதாவது சொல்லுவாங்க தெரியுமா, அவங்ககிட்ட போனால் ஈஸியாக ஏமாத்திடலாம்டா. 10 முறை ஏமாந்தாலும் இப்போ உஷாராயிட்டு இருப்பான். கொஞ்சம் பேச கம்முன்னு ஆஃப் ஆகிடுவான் அவன். யாரை நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதாங்க அவரு. அதுதான் அவரு. நம்ம எத்தனை முறை விழுந்தாலும் மறுபடியும் தூக்கி விடுற தேவன் அவர் தான். ஏன் சொல்லுங்க, நம்மளை நீதிமானாய் அவர் மாற்றி இருக்கிறார். அதனால தான் சொல்றார், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் திரும்பவும் என்ன பண்றான்? எழுந்துக்கிறான். அவன் மனசுல நினிவேக்கு போடான்னா அவன் அப்பயே யோசிச்சான், நீர் இரக்கமும். பாருங்க, மன உருக்கம் வேற. மன உருக்கம்னா எப்படி தெரியுங்களா? ஒருத்தங்கிட்ட 100 ரூபாய் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சின்னு வச்சிங்களேன், அந்த 100 ரூபாவை எப்படி ஆட்டையா போடணும்னு ஒருத்தனுக்கு தெரியும். அப்படியே அவன்கிட்ட போய் என்ன பண்ணுவான், அப்படியே 2 கண்ணீர் சொட்டு அழுது அப்படி விட்டவொடனே, கவலைப்படாதப்பா, நான் தரேன் 100 ரூபாய் போ. ஆனால் அது ஏமாத்துதுன்னு தெரியும் தெரியும், அது ஏமாத்து பேர் வழியும் தெரியும், அது அடி இருக்கிற. ஆனவனா 2 சொட்டு கண்ணீர் அப்படி விட்டுட்டு ஏமாற்றி வாங்கின்னு போதுன்னு தெரியும், நல்லாவே தெரியும். இருந்தாலும் அது அழுவுது, போட்டோம் அப்படின்னு கொடுத்துட்றோம். அதுதான் அவர். எத்தனை முறை நீ நல்லா இருப்பேன், நான் மனம் திரும்பிட்டேன், நான் திருந்திட்டேன், நான் இனியே இந்த தப்பு செய்ய மாட்டேன்னு நீ அங்கே போய் நிற்கிற, அவர் ஆசீர்வச்சு தான் அனுப்புகிறாரு. மறுபடியும் நீ தப்பு செய்கிற, மறுபடியும் அவர் ஆசீர்வச்சின்னு தான் இருக்கிறாரு. அதனால தான் இங்கே சொல்கிறாரு, இரக்கமும் மன உருக்கமும். அதில் வேற நீடிய சாந்தம். நீடிய சாந்தம் என்னன்னாரீங்களா, அப்படியே இருப்பார். ஆனால் உன் கூட தான் இருப்பார், உன்னை தப்பு வச்சு தான் கொண்டு வர்றாரு. நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும். இப்ப பாருங்க, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். இப்ப நம்ம எதை குறித்து அறியணும்? 139ஆம் சங்கீதம் எதை குறித்து சொல்லுது? நம்மை அவர் அறிந்து வைத்திருக்கிறார், எல்லாவற்றிலும் அறிந்து வைத்திருக்கிறார். இப்ப நான் என்ன அறியறேன்னா, அவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்பதை நான் அறிய வேண்டும். அவன் அறிஞ்சு வச்சிருக்கிறான். என்ன அறிஞ்சு வச்சிருக்கிறான்? என்னை ஆசீர்வதிப்பதே அவருக்கு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு, அதை நான் அறிஞ்சு வச்சிருக்கிறேன். தேவன் என் மேல உருக்கமா இருக்கிறார் நான் அறிகிறேன். தேவன் என் மேல நீடிய சாந்தமா இருக்கிறார் நான் அறிகிறேன். தேவன் என் மேல இரக்கமுள்ளவரா இருக்கிறார் என்பதை நான் அறிகிறேன் என்று அவன் அறிந்து வைத்திருக்கிறான். இப்போது கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு, அவன் என்ன கோவம் பார்த்தீங்களா, அவன் கோவம். நீங்க இதெல்லாம் செஞ்சீங்க. இப்போ அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, வெக்கமாயிடுச்சு, வெக்கப்பட்டுட்டான். என்ன வெக்கமாயிடுச்சு? அந்த ஹலோ லிசன் அவனுக்கு என்ன வெக்கமாயிடுச்சுன்னா, அந்த நினிவே ஜனங்க என்ன இன்னும் நினைக்கும். நாம் தண்டா போய் சொன்னோம், 40 நாளில் உங்கள் கதைலாம் முடிய போகுதுன்னு, இன்றைக்கி அதுங்க நல்லா இருக்குதுங்களே. இப்போ நம்ம எதிர்க்கையே கூரை போட்டு உக்காந்துன்னு பார்த்துன்னுக்குறோம், எங்கள் ஆப்போசிட்லேயே கூரை போட்டு உக்காந்துக்கிறாரு அவர். கூரையே தாங்க இருக்கும், அதில் வசனம் போடுமா, கூரையில் உக்காந்து இருப்பான், கூரை போட்டு உக்காந்து இருப்பான். குடிசை இதில் கூட பாரு எவ்வளோ இது. கூரை என்னன்னா, குடிசை என்னன்னா, கூரை இல்லை குடிசை அப்படின்னா, குடிசை போட்டு உக்காந்துக்கிறான். யாரு? யோனா. இப்போ அவனுக்குள்ள எப்படி இருக்கும்? சே, நம்ம சொன்னோம் நடக்கலையே, அந்த 1.5 லட்சம் பேர் என்னன்னா அசிங்கமாக போச்சுடா. அதனால் கர்த்தர்கிட்ட சொல்கிறான், கர்த்தாவே என்னை வச்சிடுங்க, நீங்கள் அவ்வளோ நல்ல தேவன், கட்சியில் என் மேலே அப்படின்ட்டான். அப்புறம் என்ன நடக்குது? ஒரே நைட்டில் என்ன ஆகுது? கர்த்தர் ஒரு ஆமனுக்கு செடியை, ஆமாம், என்ன செடியை முளைக்க பண்ணுறாரு? ஆமனுக்கு செடியை ஒரே நைட்டில் முளைக்க வைக்கிறாரு.
நான் நினைக்கிறேன் அங்கே வந்து அமெரிக்கா மாதிரி ஊட்டி மாதிரி குளிர் தேசமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நினிவே. இல்லை நடு தீவாக கூட இருக்கலாம். ஏன்னா ஒரே நைட்டில் ஒரு செடியை முளைச்சி அவனை நேல் கொடுக்குறாரு. காலையில் என்ன பண்ணுறாரு, ஒரு பூச்சியை வச்சு ஒரே செகண்டில் அரிச்சிடுறாரு. இப்போ அவனுக்கு இன்னும் கோவம் வருது. ஏன்னா வெயில் அடிக்குது. இப்போ நீ ஏன் அதை வந்து இப்படி பண்ண அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், சாகிறது நலமாக இருக்கும். அப்போ தேவன் ஒரு வார்த்தை சொல்லுவார், ஒரு நாளில் முளைச்சி ஒரு நாளில் பட்டு போன அந்த செடிக்கு நீ இவ்வளோ வருத்தம் இருக்குதுன்னா இது என்னுடைய ஜனங்கள் இவங்க, அவங்கள எப்படா நான் கை விட்டுருவேன். போடுமா அந்த வசனத்தை போடுமா 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 போடுமா. ஒரு ராத்திரியிலே முளைத்தும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமனுக்காக பரிதபிக்கிறாயே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத. பாருங்க எவ்வளோ அலோ, இதுக்கெல்லாம் தாங்க கை தரணும். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசமே தெரியலையே. வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அங்கே பாருங்க, மனுஷன் மட்டும் இல்லைங்க, மிருக ஜீவன்களுக்கு இருக்கிற மகாநகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபிக்காமல் இருப்பேனோ. உன்னை நான் சும்மா விட்டுருவேனா? எத்தனையோ பேர் இருக்கட்டும், உன்னைக்காக நான் வருவேன், உன் கூட இருப்பேன். நான் உன்னை அழிந்து போக விடவே மாட்டேன். எங்கே இருந்தாலும் நான் உன் கூட இருப்பேன். அதனால தான் இதையும் வாக்குத்தத்தமாக கொடுக்குறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சூப்பராக பேசியிருக்கிறாரு. நான் விடியற் காலத்து சமுத்திரத்தின் அடையாந்திரங்களை போய் தங்கினாலும் அங்கேயும் அது கை என்னை நடத்தும், உடைய வலது கரம் என்னை பிடிக்கும். இங்கே பாருங்க, அங்கேயும் என்ன பண்ணுதான், ஆமாம், என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாது இருக்கும். அங்கேயும் என்ன பண்ணுறாராம், பிடிக்கிறாராம். இங்கே பாருங்க, எல்லாரை காட்டிலும் தேவன் பெரியவராக இருக்கிறார். யாரும் உங்களை ஒன்றும் பண்ணவே முடியாது. அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை அறிகிற அறிவில் தான் இப்போ நீங்கள் வளரணும். இப்போ இங்கேருந்து போன உடனே மறுபடியும் பழசை நினைக்கக்கூடாது, யோனாவை மாதிரி நினைக்கணும். இது எப்படி நினைக்கணும், அவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவர் எல்லாமே செய்கிற தேவன். என் கரு உருவேற்படும் நாள் முதல் கொண்டு எல்லாம் திட்டம் பண்ணி தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. எல்லாமே அவர் அப்படி தான் பண்ணியிருக்கிறார். இப்போ பாருங்க, அங்கேயும் உள்ளது வலது கை என்னை நடத்தும், உடைய வலது கரை என்னை பிடிக்கும், இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி. இங்கே பாருங்க, இருட்டே மூடிச்சுனாலும் என்ன பண்ணுவோமா, உங்களுடைய பார்வைக்கு இருட்டாக இருக்கலாம், மற்றவர்களுடைய பார்வைக்கும் நீங்கள் இருட்டில் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய கண்ணுக்கு மட்டும் நீங்கள் க்ளீனாக தெரியுங்க. உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தும், இரவும் பகலும் போல வெளிச்சமாக இருக்கும், உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. எப்படிப்பட்ட தேவன் பாருங்க, இருளும் வெளிச்சமும் சரி. அடுத்தது 12-13 நீங்களே படிச்சிடுங்களேன். உமக்கு மறைவாக அது பச்சை 13 பச்சாச்சா? நீர் என் உள்ளந்திரியங்களை அறிந்திருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். சொல்லுங்க, உள்ளந்திரியங்கள்னா என்ன தெரியுங்களா? உள்ளந்திரியங்கள்னா என்ன தெரியுங்களா? ஹலோ, நான் ஃபீலிங்ஸா? உங்களுடைய ஃபீலிங்ஸ் ஒவ்வொன்றும் உங்கள் மனசில் இருக்குது அவருக்கு தாங்க தெரியும். இப்போ கூட சில பேர் மனசில் விம்புறதுனா என்ன, விம்புறுது. சில கஷ்டம் துக்கம் தொண்டை அடைக்கணுவாங்க அப்படின்னு வந்து கண்ணில் அப்படியே நிற்கும், ஆனால் அழாமல் அப்படியே இருப்பாங்க. அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும், அவ்வளோ இது இருக்கும், அவ்வளோ பாடுகள் இருக்கும். அது எல்லாவற்றையும் அவர் அறிந்து வைத்து கொண்டு தான் இருக்கிறார். என்னென்னலாம் நீங்கள் யோசனைக்கிறீங்க, அந்த ஃபீலிங் ஒரு ஃபீலிங்ஸும் அது எல்லாவற்றையும், அதுதான் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்திலே என்னை காப்பாற்றினீ. சொல்லுங்கள், என் ஜபத்தில் நீங்கள் மேலே வந்தீங்களா? உன் ஜபத்தில் மேலே வந்தீங்களா? உங்கள் உபவாசத்தில் மேலே வந்தீங்களா? கிடையாது. தாயின் வயிற்றில் நீங்கள் ஜோம் பண்ணிங்களா? முட்டி போட்டு என்னை பத்திரமா கொண்டு வந்து வெளில விட்டுருங்கப்பா, நான் எப்படியா பழச்சிக்கிறேன்ப்பா அப்படின்னீங்களா? இல்லை.
அந்த தாயின் வயிற்றிலே உங்களை பத்திரமா காப்பாற்றி கொண்டு வந்து சேர்த்த தேவன். இவ்வளோ தூரம் இந்த அறிகிற அறிவில் தான் இப்போ நீங்கள் போகணும். யோனா அறிஞ்சு வச்சுருக்கான், எல்லாம் அறிஞ்சு வச்சுருக்காங்க. இந்த அறிகிற அறிவில் நீங்கள் வளர்ந்து அப்படியே மூவாயின்னு போக வேண்டியது தான். இப்போன்னு இல்லை, இங்கேருந்துன்னு இல்லை, உங்கள் லைஃப் லாங் எப்படியோ என்னை காப்பாற்ற ஒருவர் இருக்கிறார். அவர் எப்போதும் என் கூடவே தான் இருக்கிறார். நான் எங்கே போனாலும் என் கூடவே வந்துன்னுக்கிறார். புரியுதுங்களா? எப்போ போனாலும் உங்கள் கூட வந்துன்னுக்கிறார். அடுத்த வசனம் படிச்சுங்க. பதினாலா? நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால். பாருங்க, நீங்களாம் யாரு? பாடுறா எப்படிங்கிறாங்க, பாரு எப்படி இருக்கிறான் பாரு. அப்படிப்பட்ட பிரமிக்கத்தக்கதாக உண்டாக்கப்பட்டபடியா, அதிசயமாக உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாக தெரியும். எவ்வளோ அழகாக வராம பாருங்க. அடுத்தது 14 15 முடிக்கலாம். 15 அவ்வளோதான். நான் ஒளிபீடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடத்திலே விசித்திர வினோதமாக உருவாக்கப்பட்ட போது, இதெல்லாம் எதை சொல்கிறாருன்னா, தாயின் வயிற்றில் இருக்கிறத உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. கரங்களை தட்டுவோமா? என் எலும்புகள். ஆமாம், இந்த வசனம் உங்களுக்கு புரியலன்னா இப்போ புரிஞ்சிடும் பாருங்க. என் எலும்புகள் உமக்கு மறைவாய், சொல்லுங்க. என் எலும்புகள், என் தாயின் வயிற்றில் விசித்திரமாக நான் தோன்றப்பட்டதெல்லாம் உமக்கு தெரியும். என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருந்ததில்லை தானே வருது. மறைவாக இருக்க இல்லை. அந்த எலும்பை கூட அந்த தாயின் வயிற்றில் உருவாக்கி டேட்டு போட்டுக்கிறாரு. இதெல்லாம் உருவானதுக்கு அப்புறம் டேட்டு போடல. சொல்லுங்க, உருவானதுக்கு அப்புறம் டேட்டு போடல. அவர் டேட்டு போட்டதால தான் உருவாச்சு. ஹலோ, வேலைக்காக ட்ரை பண்ணுறீங்களா? நீங்கள் ட்ரை பண்ணுறதுனால வேலை கிடைக்க படாது. அவர் டேட்டு போட்டு வச்சிருக்கிறாரு, வேலை கிடைக்கும். ஆமாம், உங்கள் படிப்பு முடிச்சதுக்கப்புறம் என்னன்னா எங்கெங்கே போகணுன்றது நீங்கள் யோசிக்க வேணாம். நீங்கள் அவர்கிட்ட போய் சொல்ல வேணாம். அவர் உங்களுக்காக ஏற்கனவே டேட்டு போட்டு வச்சிருக்கிறாரு. நீங்கள் உபாசத்தில் போய் கண்ணீரோடு அழுது, கர்த்தாவே எனக்கு சொல்லுப்பா அழாத சொல்லுப்பா, அதை நோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு எழுதி வச்சு கொடுக்குற தேவன் அல்ல. நிறைய பேர் அப்படி தான் நினச்சினுங்கிறாங்க. 4 நாள் நான் ஊந்து ஜபத்தில் கர்த்தர் எனக்கு பதிலை கொடுத்துட்டாரு. என்னமோ இவங்க ஊந்து கண்ணீரில் இருந்ததால் அவர் சொல்லுப்பா, பொறுமையாக சொல்லுப்பா, நான் எழுதிக்கிறேன்ப்பா. எழுதிட்டேன், இன்னும் 4 நாளில் உனக்கு பதிலை கொடுக்குறேன். அப்படி கொடுக்குற தேவன் அல்ல அவர் எலும்புகள் எல்லாமே உருவேற்படும் நாட்கள் எல்லாமே எதில் எழுதி வச்சிருக்கிறாரு? அவருடைய புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு. உங்கள் மனைவினா கல்யாணம் ஆனவங்களுக்கு சொல்ல, ஆவாதுங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் மனைவி ஏற்கனவே அவர் டேட்டு போட்டு வச்சிருக்கிறாரு. உங்கள் புருஷனை ஏற்கனவே டேட்டு போட்டு வச்சிருக்கிறாரு. உங்கள் பிள்ளைகளை ஏற்கனவே டேட்டு போட்டு வச்சிருக்கிறாரு. எல்லாமே அதின் காலத்தில் நேர்த்தியாக செய்து முடித்து இருக்கிறார். ஆமாம், எல்லாமே நேர்த்தியாக செய்து முடித்து இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா? கரெக்ட். மறுபடியும் கேட்குறேன், விசுவாசிக்கிறீங்களா? சீக்கிரம் நடக்கணும் விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்காதவங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். உடனே அதை நீங்கள் அனுபவிக்கணும்னா, இந்த வார்த்தையை உடனே அனுபவிக்கணும்னா, விசுவாசியாதவங்க அவங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன். விசுவாசித்த ஆமேன்னு சொன்னவங்களுக்கு சொல்லலை, விசுவாசியாதவர்களுக்கு சொல்கிறேன். எலும்புகள் உருவேற்படும், எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. யாருக்கு மறைவாய்? எத்தனை பேருக்கு எலும்பு பார்க்கணுன்னு ஆசை? ஹலோ, முடிச்சிட்டேன், கவனிங்க. விசுவாசிக்காதவங்களுக்கு தான் சொல்கிறேன். எத்தனை பேருக்கு எலும்பு பார்க்கணுன்னு ஆசை? ஆட்டு எலும்பு சொல்ல, கோழி எலும்பு சொல்ல. எத்தனை பேருக்கு உங்கள் எலும்பை பார்க்கணுன்னு ஆசை இருக்குதா? யாருக்காவது ஆசை இருந்தால் சொல்லுங்க. ஹலோ, யாருக்காவது ஒருத்தர் கை தூங்க நான் எதிர்பார்க்குறேன். யாரோ ஒருவர், ஐயோ
யாரோ ஒருத்தர் எலும்பு பார்க்கக்கூடாதுங்க, எலும்பு பார்த்தனும் உள்ளுக்குள்ளே ஃப்ராக்சர் ஆனாலே நம்மளால் தாங்க முடியல. அந்த எலும்பு உடஞ்சி வெளில வந்துச்சுன்னா என்ன ஆகுறது? அப்போ என்ன, அவ்வளோத்தையும் அவ்வளோ காப்பாற்றி பத்திரமா நமக்குள்ளே வச்சு நம்மளை அடைச்சி நம்மளை வளர்த்து எப்படி எப்படி கொண்டு வராரு பாருங்க. நான் சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருக்கலாம் சரீரத்தில், புரியுதுங்களா? ஒருவேளை எலும்பு பிரச்சனையாக இருக்கலாம், அந்த எலும்புகளையும் கர்த்தர் உங்களுக்கு அறிந்து வைத்திருக்கிறார். நரம்பு பிரச்சனையாக இருக்கலாம், எல்லாவற்றையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அவருக்கு மறைவாக எதுவுமே இல்லை, எதுவுமே கிடையாது. இன்னைக்கு என் எலும்பு நான் பார்க்காம இருக்கிறேன்னா அந்த எலும்புகளை எல்லாம் தேவன் அவர் நோக்கி கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். நான் இங்கு சந்தோஷமாக இருக்கிறேன். என்னுடைய வேலைகள் அவருக்கு மறைவாக இருக்கவில்லை, என்னுடைய எதிர்காலம் அவருக்கு மறைவாக இருக்கவில்லை. லாஸ்டா ஒரே ஒரு வசனத்தோட நான் முடிகிறேன். ஏசாயா 46:11. உராஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்து என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூரதேசத்திலிருந்து வரைக்கிறவராக இருக்கிறேன். இதிலிருந்து சொல்லுங்க. சொன்னேன், இருங்க நான் சொல்ற பதில் சொல்றேன். சொன்னேன், யார் சொன்னாரு? ஆமா, சொன்னேன், நிறைவேற்றுவேன், திட்டம் பண்ணிட்டேன், செய்து முடிப்பேன். சொல்லுங்க. ஹலோ, இப்போ 139 அறிஞ்சிட்டிங்களா? அவரை பற்றி அறிஞ்சிட்டிங்களா? 139 அறிஞ்சிட்டிங்களா? இப்போ அதெல்லாம் என்ன சொல்கிறாரு? யார் சொன்னா? சொல்லிட்டாரு, நிறைவேற்றுவேன். அவர் நிறைவேற்றுவேன்னு சொல்லிட்டாரு. இப்போ என்ன பண்ணுறாரு? பிளான் போட்டார், திட்டம் பண்ணினேன், அதை எல்லாவற்றையும் செய்து சொல்லுங்க. சொல்லிட்டாரு, நிறைவேற்றுவார், திட்டம் பண்ணிட்டாரு, கண்டிப்பாக செய்து முடிப்பார்.